ஹலோ உறவுகளே, இது சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இல்லை திடீர்னு டாக்டர் ஆகிட்டுக்கிறீங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாம், ஓகே. இப்போ அடிக்கடி உடம்பு நோவுது, உடம்பெல்லாம் ரொம்ப நோவாக இருக்குது, கை காலெல்லாம் நோவுது, இந்த இந்த தசை எல்லாம் அப்படியே நோவுது, முட்டி நோவுது அப்படின்ட்டு கவலைப்பட்டு. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்ட்டு நம்ம ஆராய்ச்சி பார்த்தா, நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குது. இந்த கையெல்லாம் நோவுது, காலெல்லாம் நோவுதுன்னா அந்த இடத்துல ரத்த ஓட்டம் நார்மலாக இருந்தால் கை கால் நோவாது. அந்த ரத்த ஓட்டம் எல்லாமே ரத்த ஓட்டம்லாம் அங்கேயே ரத்தம் கட்டிக்கின்னு அதே இடத்துல இருந்தால் ரத்த ஓட்டம் இல்லாதனால தான் இந்த உடம்பு நோவுது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டாக்டர் தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அந்த நோவெல்லாம் கம்மி பண்ணனாக்கா இந்த ரத்த ஓட்டத்தெல்லாம் நம்ம அதிகரிக்கணும். எப்படி அதிகரிக்கணும்னாக்கா ரத்தம் இதை எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த கையெல்லாம் அமுத்தி விடணும், கையெல்லாம் கொஞ்சம் தேய்ச்சி விடணும். தேவைந்தா இந்த தைலம், அங்கீகரிக்கப்பட்ட தைலங்களெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் தேய்ச்சி விட்டாக்கா அது தேய்க்கும் போது இந்த உடம்பெல்லாம் அசையுது. அசைக்கும் போது இந்த ரத்த ஓட்டம் தானாக ஓட கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நமக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக கிடைக்கும். அதே மாதிரி சொல்லுவாங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு. அப்புறம் கைத்தட்டி அழைத்தால் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். கைத்தட்டி அழைத்தால் ரத்த ஓட்டம் ஓடுனாக்கா கடவுள் என்ன பண்ணிக்காருன்னா, இந்த உடம்புல இருக்கிற நரம்புகளெல்லாம் எல்லா எண்டு முனைகளெல்லாம் இந்த கையில் வந்து எடுத்து விட்டுட்டுருக்குறாங்க. அப்போது நம்ம கை தட்டும் போது என்ன ஆகுதுன்னா அதை சார்ஜ் ஆகுது, ரீசார்ஜ். அதை அசைக்கும் போது இந்த மூமெண்ட்டுகள்லாம் அது இங்கேருந்து இந்த அதிர்ச்சினால உடம்பு ஃபுல்லாக இருக்கிற ரத்த ஓட்டங்கள்லாம் ஓட ஆரம்பிக்கும். அதே மாதிரி நடடா ராஜா நடடா, நடடா ராஜா நடடா அப்படின்றாங்கல்ல. நம்ம நடக்கும்போது கூட இந்த காலில் எல்லா நரம்புகளும் இந்த காலில் வந்து அந்த முனைகள் எல்லாம் காலில் அப்படியே நட்டு நிற்குது. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே குச்சினாக்கா இந்த காலில் தரையில் அடித்தாக்கா இந்த நரம்புகள்லாம் அசைவு ஏற்பட்டு தொடர்ந்து கொஞ்ச நேரம் நம்ம ஒரு 20 நிமிஷம் தொடர்ந்து நடந்துனாக்கா இந்த ரத்த ஓட்டங்கள்லாம் நார்மல் ஆகும். அப்போ இந்த உடம்பு நோவெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். நீங்கள் கொஞ்சம் நடக்க முயற்சி பண்ணுங்க. உங்களால் முடியல அதுதான் இருக்கும், நீங்கள் கொஞ்சம் யாருன்னா துணைக்கு வச்சுக்கின்னு கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டு வாங்க. நீங்கள் இப்போ நடந்துட்டு போனீங்கன்னாக்கா ஒரு 2வது பிறகு உங்களுக்கு டயர்டாக தூக்கம் வரும். அப்புறம் உடம்பெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். தயவுசெய்து இந்த உடற்பயிற்சியை கையாளணும். ஓகே, வணக்கம்.